யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மேசாலை J318 கிராம சேவையாளர் பிரிவில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள வீட்டுக்கான அடிக்கல்லை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று காலை நாட்டினார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் சொந்த இடத்தில் ஒரு அழகான வாழ்க்கை எனும் துணிப்பொருளில் இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்கான 2026 தேசிய வீடமைப்பு வேலைத்திட்ட நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. சாவகச்சேரி மேசாலை ஆரம்ப பாடசாலை மைதானத்திலேயே இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் டாக்டர் SM சுசில் ரணசிங்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, கடற்றொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். கலை நிகழ்வுகளும் நிகழ்வினை அலங்கரித்தன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 3 தசாப்தங்களாக நிலவிய சிக்கலான சூழ்நிலையினால் இடம்பெயர்ந்து வீடுகளை இழந்த 2500 குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 2026 வருடத்துக்காக 5000 மில்லியன் ரூபாய் வீடமைப்பு நிர்மாணிப்பு நீர்வழங்கல் அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வேலைத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளினாலேயே வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் தேவையான தொழில்நுட்ப உதவிகள் பிரதேச செயலகங்களின் தொழில்நுட்ப அதிகாரிகளின் ஊடாக வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 795 வீடுகளையும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 153 வீடுகளையும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 36 வீடுகளையும், மன்னார் மாவட்டத்தில் 76 வீடுகளையும், திருகோணமலை மாவட்டத்தில் 480 வீடுகளையும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 387 வீடுகளையும், வவுனியா மாவட்டத்தில் 324 வீடுகளையும், அம்பாறை மாவட்டத்தில் 246 வீடுகளையும், மொத்தமாக 2500 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் 2500 வீடுகளை நிர்மாணித்து நிறைவு செய்ததன் பின்னர் எஞ்சிய வீட்டுத் தேவையை 2027 முதல் 2029 வரையில் 3 வருட காலப்பகுதிக்குள் நிர்மாணிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வருடம் அரசாங்கம் என்ற ரீதியில் 2 வீடமைப்பு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். முதலாவது, அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதே எமது முதலாவது வேலை திட்டம். அதே போன்று இன்று ஆரம்பித்து வைக்கப்படும் தேசிய வீடமைப்பு வேலை திட்டத்தினூடாக 2026 ஆண்டில் நாடு முழுவதும் 31,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இன்று தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பயனாளிகளுக்கும் 20 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளது. இதனூடாக நீங்கள் உங்களுக்கான வீடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். வீட்டுக்கான மின்சார வசதி, குடிநீர் வசதியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த வேலை திட்டத்தினூடாக யாழ் மாவட்டத்தின் 800 பயனாளிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியை பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். ஒட்டுமொத்தமாக 2026 ஆண்டு யாழ் மாவட்டத்தில் 1000 பேருக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அதற்கான நிதியையும் விடுவிக்க எதிர்பார்க்கின்றோம். யுத்தத்தால் இடம்பெயர்ந்த மக்களின் வீட்டு பிரச்சினை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் நிவர்த்திக்கப்படும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். விசேடமாக நீண்ட நாட்களாக யுத்தத்தினால் ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டன. பல்வேறு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அந்த வீடுகள் புனரமைக்கப்படவில்லை. யாழ் மாவட்டத்தில் வாழும் பெருந்திரளான மக்கள் யுத்த காலத்திலும் இடம்பெயர்ந்தனர். யுத்தத்தின் பின்னர் தற்போதும் இடம்பெயர்ந்துள்ளனர். நீண்ட நாட்களாக தமக்கென்ற ஒரு வீடு இன்றி, தமக்கென பிரத்யேகமான இடமொன்று இன்றி ஒரு குடும்பம் வாழுமாயின் அது அத்தனை சிறந்த விடயமாக அமையாது. எனவே எவது காலப்பகுதிக்குள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த அனைத்து மக்களின் வீட்டு பிரச்சனைகளையும் நாம் நிவர்த்திப்போம். நாட்டில் இனவாதத்திற்கு எந்த சந்தர்ப்பமும் வழங்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி இதன்போது எச்சரிக்கை விடுத்தார். இன்றும் பல்வேறு இடங்களில் தொல்பொருள் சின்னங்களையோ அல்லது மத வழிபாட்டு தலங்களையோ இலக்கு வைத்து இனவாத மோதலை தூண்டுவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். நான் உங்களுக்கு உறுதிமொழியை வழங்குகிறேன். மீண்டும் எமது நாட்டில் வடக்காக இருக்கலாம், தெற்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், எந்த பிரதேசமாக இருந்தாலும், சிங்கள மக்களாக இருந்தாலும், தமிழ் மக்களாக இருந்தாலும், முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் எந்த இனவாதத்துக்கும் இடமளிக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை வழங்குகிறேன். யாழ்ப்பாண உத்தேச சர்வதேச விளையாட்டு மைதானம் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து வெளியிட்டார். எமக்கு எவ்வாறான நாடு அவசியம்? நாம் சகோதரத்துவத்துடன், அதே போன்று சிறந்த பொருளாதாரமுள்ள, பொழுதுபோக்குள்ள,
மகிழ்ச்சியான வாழ்க்கை எமக்கு அவசியமாகும். அதற்காக யாழ்ப்பாணத்தில் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். நான் நேற்று மாவட்ட செயலாளருடன் கதைத்தேன். அந்த வேலை திட்டத்தை நாம் இந்த வருடத்துக்குள் நிறைவு செய்வோம். பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கும் பிள்ளைகள் தத்தமது மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கும் நாம் அந்த சந்தர்ப்பத்தினை வழங்க வேண்டும். நாம் உள்ளக விளையாட்டரங்கினை யாழ்ப்பாணத்தில் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டோம். இருப்பினும் அந்த விடயம் தொடர்பில் அரசியல்வாதிகளால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த உள்ளக விளையாட்டு அரங்கு அவசியமா இல்லையா? யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு அவசியமானது. அதற்கெதிராக அரசியல்வாதிகள் வழக்கு தொடுக்கின்றனர். அது மக்களுக்கு எதிரான அரசியல் செயற்பாடு. அந்த வழக்கினை நிறைவு செய்து அந்த இடத்தில் அல்லது அதனை அண்மித்த இடத்தில் உள்ளக விளையாட்டரங்கினை நிர்மாணித்து பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். பலாலி விமான நிலையம், காங்கேசன்துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் சுற்றுலாத்துறையே எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு உந்து சக்தி அளிக்கிறது. யாழ்ப்பாணம் பல்வேறு சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது. எனினும் இதுவரையில் யாழ் மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா கட்டமைப்பை எம்மால் உருவாக்க முடியவில்லை. பலாலி விமான நிலையத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அதனை மறுசீரமைக்க எதிர்பார்க்கிறோம். வெகு விரைவில் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உள்ளோம். அதற்காக இந்திய அரசாங்கம் 60 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. மேம்பட்ட சுற்றுலாத்துறையை யாழ் மாவட்டத்தில் ஏற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு. அதற்கான திட்டத்தை தயாரித்துள்ளோம். இதனையடுத்து அங்கு குழுமியிருந்த மக்களுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அதன் பின்னர் சொந்த இடத்தில் ஒரு அழகான வாழ்க்கை எனும் துணிப்பொருளில் இடம்பெயர்ந்த குடும்பங்களை மீள குடியமர்த்துவதற்கான 2026 தேசிய வீடமைப்பு வேலைத்திட்டத்தின் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. இதனிடையே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்று பகல் நைனாதீவில் உள்ள நாகதீப ரஜமகா விகாரிக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். விகாரிக்கு வருகை தந்த ஜனாதிபதியை விகாராதிபதி நவந்தகல பதும தேரர் ஆசி வழங்கினார். இதனையடுத்து விகாராதிபதியுடன் ஜனாதிபதி சிநேகபூர்வ கலந்துரையாடலில் ஈடுபட்டார்.